நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் வசனம் 12, 16, 23 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அதற்குக் கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். அதற்குக் கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 18 வசனம். நானும் என்னோடே இருக்கும் சகலமான பேரும் எக்காளம் ஊதும்போது, நீங்களும் பாளையத்தைச் சுற்றி எங்கும் எக்காளங்களை ஊதி, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நியாயாதிபதிகள் 8 அதிகாரம் வசனம் 22, 23. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக் கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். ஆதியாகமம் 49 அதிகாரம் 13 வசனம். செபுலோன் கடற்துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். ஆமென். ரூத் 2 அதிகாரம் வசனம் 12 20 வரை. உன் செய்கைக்குத் தக்க பலனைக் கர்த்தர் உனக்குக் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய்ப் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளைப் பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையைத் தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையைக் கொடுத்தான். அவள் சாப்பிட்டுத் திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதைச் சிந்தவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்துத் தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாற்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய்ச் சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்குக் கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர்களைப் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரர் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளைப் பார்த்து, உயிரோடிருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும்
தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். ஆமேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12, 13 வசனங்கள். 14, 16 வசனங்கள். என் நேசர் என்னோடே பேசு, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சைக் கொடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. கன்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆமேன்.